வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அது தேங்காய் எண்ணெய் வச்சு செய்கிறோம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு நல்ல காரசாரமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இன்றைக்கி செய்யலான்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா. சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்துட்டு இருக்கும்போதே மல்லி விதைப்பா, மல்லி விதை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மல்லியெல்லாம் வறுத்துட்டு இருக்க சமயத்துலேயே தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா தேங்காய் ரொம்ப நல்லா வணக்கணும். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் போட்டு வணக்கிட்டு இருக்குப்பா, நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இது நல்ல முருகலாக வணக்கிக்கலாம். இது மாதிரி கருகாமல் நல்லா வறுத்துக்கங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவங்கவுங்க காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மிளகும் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கங்க, இல்லைன்னா கருகின மாதிரி ஆகிடும். தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த மசாலாவுக்கும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் வறுத்து செய்யுங்க. போதும், வறுத்தது போதும். இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம், ஆறட்டும். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எத்தனையோ சிக்கன்கள் செஞ்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி கேரளா டிஷ்ஷு செய்ய போகிறேன், அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலான்ட்டு செய்கிறேன். எப்படி செய்கிறேன்ட்டு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். 2 தலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்சி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அது தேங்காய் எண்ணெயில். அது எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டு டிஷ்ஷே செஞ்சிட்ருக்கிறது, அதனால் கேரளா டிஷ்ஷு செய்யலான்னு செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் போட்டு இது நல்லா வணங்கிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயம் வணக்கினது, இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்குவோம். இந்த நேரத்தில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்குவோம். ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்குவோம். நான் இரும்பு சட்டியில் செய்கிறேன். இரும்பு சட்டியில் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நான் இரும்பு சட்டியில் செஞ்சுட்ருக்கேன்.
இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன கடாய் வச்சுருக்கீங்களோ அதுலேயே செஞ்சுக்கோங்க. இரும்புல இந்த கிரேவி, இரும்பு சட்டியில் இந்த கிரேவி வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் செஞ்சுட்ருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் இப்படி நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா நஞ்சு வரணும். அது மாதிரி வணக்கிக்குவோம். நல்லா குழஞ்சிருந்தால் தான் தக்காளி நல்லாயிருக்கும், கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் இப்படி நல்லா வணங்கினதையும் நம்ம நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை எடுத்து கொட்டிக்குவோம். இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பரட்டிக்கலாம். ஒரே மாதிரி சிம்லேயே வச்சு வணக்குங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். சிம்லேயே வச்சு வணக்கினா தான் கருகாமல் இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சேன்னா இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கணுங்கிறதுனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சேன். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொதிய வைக்கலாம் கொஞ்சம் நேரம். இந்த மசாலாலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதியட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கறி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். போட்டு நல்லா பெரட்டி தண்ணியே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அந்த கறியில் இருக்கிற தண்ணியே நல்லா பிரிஞ்சு வரும். அப்படியே மூடி வச்சுருப்போம். கறி நல்லா வணங்கிருச்சு. தண்ணி ஊற்றாமே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் இதே மாதிரியே தண்ணி ஊற்றாமே இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். இதுலேயே நல்லா பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். நல்லா வணங்கிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இதளவு தண்ணி போதும். முன்னாடியே ஒரு அரை வேக்காடு நல்ல கறி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா போதும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ இதை அப்படியே திறந்து வச்சு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அரைச்சி வச்ச கேரளா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். கேரளா ஸ்டைல் வறுத்த சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்குவோம்.